ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து மோமோஸ் தான் செய்ய போகிறோம். இது ஒரு சாட் ரெசிபி. அதுக்கு தக்காளியை வேக வச்சா கூட வரமிளகா பூண்டு போட்டு உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு பொடி பொடியாக நறுக்கி அது போகிறோன்னு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் கொட்டி நல்லா சுருங்க விடணும். வரமிளகா கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அந்தளவுக்கு வந்தால் போதும், சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அந்த மோமோஸ் ஸ்டஃபிங்க்கு வந்து ஆனியன், அது கூட வந்து முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் வந்து சீவி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஆஃப் குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து குக் ஆகாத நிறுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட், அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. லைட்டாக குக் ஆனால் போதும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மோமோஸ்க்கு வந்து அந்த மாவு வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து மைதா மாவு வந்து கொஞ்சமாக கொட்டிட்டு அதில் கீ சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையான அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி அதில் ஸ்டஃபிங் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு பேனில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை வந்து அந்த சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.